ஹலோ ஆஸ்கார் டீலர்ஸ். இப்போது நம்மளுடைய சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க லிங்க்கில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு உள்ளே லாகின் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஓகே என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் சைன்இன் ஆனோடனே உங்களுக்கு we have options for leads, job seat, sale, executives, alerts, redeem. ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நம்மளுடைய நியூ சேல் எப்படி இங்கே என்ட்ரி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஸோ இப்போது ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நம்ம சேல் என்ன ஆட் பண்ணணும்னா இங்கே நியூ சேல் வந்துட்டு ஸோ இங்கே கஸ்டமர் நேம், கஸ்டமர் நம்பர், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் நேம், கஸ்டமருடைய மொபைல் நம்பர், தென் கஸ்டமரோட இமெயில் ஐடி. இது மேண்டேட்ரி கிடையாது, நீங்கள் என்டர் பண்ணுறதா பண்ணலாம் இல்லை விட்டுடலாம் அதை. ஸோ கஸ்டமருடைய அட்ரஸ், தென் பிராண்ட், தென் மாடல், ஸோ வெஹிக்கிளோட கலர் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இஃப் இட் இஸ் இருக்குன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஸோ டெலிவரி டேட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அவங்க என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கிற டேட் இங்கே என்ட்ரி கொடுங்க. ஸோ இன்ஜின் நம்பர், சாசிஸ் நம்பர், பேட்டரி நம்பர், அதர் டீட்டெயில்ஸ் இஃப் இட் இஸ் நெசசரி, அதர்வைஸ் பிளாங்காக லீவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே ப்ரைஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1,20,000. ஸோ இங்கே அமௌண்ட் ஜிஎஸ்டி இல்லாமல் என்டர் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் மேலே இன்புட் கொடுக்குறது இங்கே நமக்கு 5% ஆட் ஆகி உங்களுக்கு டோட்டல் வேல்யூ காட்டும். ஸோ இப்போ நான் 1,20,000 என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 5% 6,000. ஸோ டோட்டல் வேல்யூ 1,26,000. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1 lakh கொடுத்தேன்னா ஸோ ஃபார் திஸ் 1 lakh 5,000 5% ஜிஎஸ்டி, டோட்டல் வேல்யூ 1,05,000. ஸோ தென் ஃபோட்டோஸ். ஸோ இங்கே நம்ம 6 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் ஃபோட்டோ, வெஹிக்கிள் ஃபோட்டோ, இன்ஜின் ஃபோட்டோ, சாசிஸ் ஃபோட்டோ, சார்ஜர் ஃபோட்டோ, பேட்டரி ஃபோட்டோ. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இதுவும் மேண்டேட்ரி இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கஸ்டமர் ஃபோட்டோ, வெஹிக்கிள் ஃபோட்டோ, ஜஸ்ட் நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக எல்லாமே ஒரே ஃபோட்டோவை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் காட்டும். ஸோ கஸ்டமர் நேம், நம்பர், இமெயில், அட்ரஸ், பிராண்ட், மாடல், கலர். ஸோ நான் என்னென்ன என்டர் பண்ணணும் ஸோ ஃபுல்லாமே எனக்கு காட்டிட்டு ஸோ ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து டேட்டா என்டர் ஆனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேல் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வியூ சேல்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கோம்ல குமார்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் ஆட் பண்ண சேல்ஸ் எல்லாமே இந்த பேஜில் நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டல் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஆட் பண்ண குமார். ஸோ இங்கே நீங்கள் கஸ்டமருடைய நம்பர் கால் பண்ணுறது, வாட்ஸ்அப் இதுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபோட்டோஸ் பார்க்குறதுங்க ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம். வாரண்ட்டி, ஸோ ஜென்ரலாக நம்மளுடைய பைக்ஸ்க்கு வந்து 4 வாரண்ட்டி. ஸோ ஒவ்வொரு வாரண்ட்டிக்கும் ஸோ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்போது, அவங்களோட நெக்ஸ்ட் டேட், அப்கமிங் வாரண்ட்டி டேட் என்ன எல்லாமே காட்டிடும். ஸோ எடிட், இப்போ நீங்கள் இப்போ எதாவது சேஞ்ச் பண்ணணும் டீட்டெயில்ஸ். இப்போ நேம் நீங்கள் மாற்றி போட்டிங்க, நான் சேஞ்ச் பண்ணணும் இப்போ குமரேசன் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ப்ரைஸ் நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படின்னாலும் ப்ரைஸும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ டேட்டா அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு குமரேசன் சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த கஸ்டமரோட உங்களுக்கு சர்வீஸ் கூப்பன் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த சர்வீஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜென்ரேட்டிங் பிடிஎஃப், உங்களுக்கு பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரிண்ட் பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது நீங்கள் டேரெக்டாகவும் நீங்கள் பிரிண்ட் போட்டு கொடுத்துடலாம், இல்லை நீங்கள் சேவஸ் பிடிஎஃப் கொடுத்து நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், வெஹிக்கல் இன்ஃபர்மேஷன்,
ஃபோட்டோஸ், தென் ஃபஸ்ட் சர்வீஸ் கூப்பன், நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு டேட் எப்போ. ஸோ நம்ம டெலிவரி டேட் கொடுக்குற டேட்லேருந்து உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக டேட் கேல்குலேட் ஆகிரும். ஓகேவா? ஃபஸ்ட் சர்வீஸ் எப்போ, செகண்ட் சர்வீஸ் எப்போ, தேர்ட் சர்வீஸ் எப்போ, ஃபோர்த் சர்வீஸ் எப்போ, இந்த 4 கூப்பனும் நீங்கள் அவங்களுக்கு டோட்டலாக பிரிண்ட் போட்டு கொடுத்துடலாம். இது சர்வீஸ் கூப்பன்ஸ். ஸோ இன்வாய்ஸ். ஸோ இங்கே நீங்கள் இன்வாய்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சேம் திங். ஸோ உங்களுக்கு நமக்கு சேல்ஸ் இன்வாய்ஸ் ரெடி ஆயிரும். ஸோ சேல்ஸ் இன்வாய்ஸில் கஸ்டமருடைய பில் டு, நம்ம கம்பெனி நேம், இன்வாய்ஸ் நம்பர், தென் பிராண்ட் மாடல், குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட், ஜிஎஸ்டி வித் எல்லாமே ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் உங்களுக்கு வந்துடும். இது நீங்கள் கஸ்டமருக்கு காப்பி போட்டு கொடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் நம்ம சேல்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் வியூ சேல்ஸில் வந்துட்டு பிரிண்ட் போகிறதுக்கு இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்மிங் டு லீட்ஸ். ஸோ லீட்ஸ் மீன்ஸ் லைக் இப்போது நம்மளுடைய பிரான்ச்சஸ்க்கு இப்போ கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்கள நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு கொட்டேஷன் போட்டு தரதுக்கு எல்லாத்துக்கும் இந்த லீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வராங்க, வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு வண்டி என்கொயரி பண்ணிட்டு உங்கள்கிட்ட கொட்டேஷன் கேட்குறாங்கன்னா நம்ம இதிலே இங்கே சேவ் பண்ணிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொட்டேஷன் நீங்கள் பிடிஎஃபாக போட்டு பிரிண்ட் போட்டு கொடுத்துடலாம். சேம் டைம் நீங்கள் அவங்களுக்கு உங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சூர்யான்னு ஒரு கஸ்டமர் உங்கள் கடைக்கு வாக்கின் வந்து உங்கள்கிட்ட ஒரு பைக் என்கொயரி பண்ணுறாங்க. ஸோ சேம் திங், நம்பர், நேம், நம்பர், அட்ரஸ். ஸோ மாடல், இப்போது நம்ம ஆஸ்கார் உடைய மாடல்ஸ்னால் நீங்கள் ஆஸ்கார் கிளிக் பண்ணிக்கலாம். ஆஸ்கார் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே கேட்டகரி வந்துடும். கேட்டகரியில் நீங்கள் நம்மள்கிட்ட இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இங்கே உங்களுக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்தோடனே இங்கே ஆட் மாடல் இருக்குது. ஸோ இங்கே ஆட் மாடல் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் இங்கே ஆட் ஆயிரும் கீழே. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 49,990 நான் 59,990 நான் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இப்போது ஒரே கஸ்டமர் 2-3 மாடல் பார்க்கலாம். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணால் சேம் திங், உங்களுக்கு இப்போது 2 வீலர் ஆர்டர் பார்க்குறாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அகெயின் ஆட் மாடல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இங்கே கண்டிப்பாக நீங்கள் இங்கே பார்த்துட்டு ஆட் மாடல் கண்டிப்பாக கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு காட்டும் செலக்டட் மாடல்ஸ்ன்னு சொல்லிட்டு. கீழே காட்டுற செலக்டட் மாடல்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் மாடல் நீங்கள் கிளிக் பண்ணுன்னா உங்களுக்கு ஆட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் மாடல் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஆட் ஆயிரும். ஓகே. இது ஜென்ரலாக நம்மளுடைய ஆஸ்காரோட இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே. அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுடைய மாடல்ஸ் வர மற்ற மாடல் நீங்கள் ஆட் பண்ணணும், அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இப்போ மாடல் நேம், எக்ஸாம்பிள் ப்ரைஸ், ஸோ ஆட் மாடல், ஸோ அப்படின்னு நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லைக் இப்போது நான் ஜஸ்ட்டு ஒரு 2 வீலரோட ஒரு மாடல் ஆட் பண்ணிக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்டன்ஸ் என்னென்னா நம்ம கடையில் இது யார் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். யார் இது லைக் யார் இந்த கஸ்டமர் அட்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு, அங்கே நீங்கள் போய் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் கடையில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் நேம் ஜென்ரலாக. ஸோ அங்கே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டாப் டவுனில் வந்துடும். இப்போ நான் ஆல்ரெடி கார்த்திக் சூர்யாங்கிற ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நமக்கு இங்கே டாப் டவுன் வந்துச்சு. ஸோ இது இல்லாதவங்க நேம் நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் அதர் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லீட் டைப் ஹாட், கோல்டு. ஸோ ஹாட் மீன்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், இப்போ வந்து கஸ்டமர் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு வில்லிங்காக இருக்காங்க, கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஹாட் போட்டுக்கலாம். இல்லை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னா கோல்டு போட்டுக்கலாம். ஸோ மோட், வாக்கின்ல வராங்களா, இல்லை உங்களுக்கு ஆன்லைனில் பார்த்து வராங்களா, ரெஃபரன்ஸில் வராங்களா, இல்லை ஏதாவது ஒரு மேலா ஈவெண்ட்டில் வராங்களா, அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ், என்டர்ட் மீன்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, ஃபாலோ அவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஃபாலோ, கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்ம். WFSனால் வெயிட்டிங் ஃபார் ஸ்டாக். இப்போது ஒன்ஸ் நீங்கள் அவங்க கஸ்டமர் வந்து வண்டி கேட்டிருப்பாங்க, உங்கள்கிட்ட அந்த ஸ்டாக் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் WFS போட்டுக்கலாம். ஸோ என்டர்ட். ஸோ ரிமார்க்ஸ். ஸோ இந்த ரிமார்க்ஸில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு எதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஹீ இஸ் வில்லிங் டு பர்ச்சேஸ் நெக்ஸ்ட் வீக் மண்டே, நீட் டு ஃபாலோ. ஸோ போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா சேம் நீங்கள் எல்லாமே என்டர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு காட்டும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸோ கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ப்ராசஸிங் ஆகும்.
ஸோ ஒன்ஸ் ப்ராசஸ் ஆனோடனே இங்கே உங்களுக்கு லோட் ஆகும். ஒன்ஸ் ப்ராசஸ் ஆனோடனே லீட் சப்மிட்டட்னு வரும். ஸோ லீட் சப்மிட்டட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைக் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஒரு பாப்பப் ஓப்பன் ஆயிரும். ஸோ டேரெக்டாக இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் உங்களுடைய சிஸ்டமில் வாட்ஸ்அப் வச்சுருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே லீட்ஸில் மேலே வியூ லீட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு மேலே இந்த ஆட் லீடு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த வியூ லீட்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அவங்களுக்கு நீங்கள் கொட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே இப்போ நான் ஆட் பண்ண சூர்யாங்கிற கஸ்டமர் பாருங்கள், இது ஆட் பண்ணியிருக்கேன்னா இப்போ நான் கொட்டேஷன் கொடுக்கணும்னா இங்கே கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ கோட் நான் கிளிக் பண்ணேன்னா ஸோ எவ்வளோ ப்ரைஸ், ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து இங்கே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது போக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்குது, இன்சூரன்ஸ் ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்குது, ஸோ ரோட் டேக்ஸ், ஆர்டிஓ, அதர் சார்ஜஸ் ஏதாவது வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் தரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 2000 ருபீஸ் நீங்கள் டிஸ்கவுண்ட் தரணும்னா 2000 நான் போட்டுக்கிறேன். ஸோ எல்லாமே இங்கே என்டர் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு ஃபைனலாக எவ்வளோ ப்ரைஸ்ன்னு காட்டிடும். ஸோ இங்கே மேலே உங்களுக்கு எக்ஸோரூம், ஜிஎஸ்டி சேர்த்து இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லாம் சேர்த்து டிஸ்கவுண்ட் உங்களுக்கு மைனஸ் ஆகி டோட்டலாக எவ்வளோ ஆன்ரோட் பேஸ்ன்னு காட்டிடும். ஸோ இது போக ஏதாவது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இன்ஃபோ ஏதாவது நீங்கள் மேனுவலாக ஏதாவது டைப் பண்ணணுன்னாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ சர்வீஸ் ஃபார் 3 years போட்டுட்டு இங்கே சேவ் அண்ட் ஜென்ரேட் பிடிஎஃப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ சேம் திங் உங்களுக்கு ஒரு ப்ரோஃபார்மா இன்வாய்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். நீங்கள் எப்பயும் போல் இதை பிரிண்ட் போட்டு கொடுத்துக்கலாம் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு. ஓகே, ஸோ இங்கே என்ன வண்டி, ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ, ஜிஎஸ்டி, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், இன்சூரன்ஸ், ஆஃபர், டிஸ்கவுண்ட், ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம என்டர் பண்ண டெக்ஸ்ட் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதை நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் லைக் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கஸ்டமர் வாட்ஸ்அப்புக்கும் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட் போட்டும் நீங்கள் கஸ்டமருக்கு காப்பியாகவும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ லீட்ஸ், ஸோ ஒன்ஸ் நீங்கள் லீட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஃபில்டர்ஸில் டேட் வைஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம், மந்த் வைஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம், மாடல் வைஸ் பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பண்ணிக்கலாம், பிரான்ச்சஸ் வைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பிரான்ச்சஸ்ங்கிறது நம்ம பிரான்ச் மட்டும்தான். ஸோ ஹாட் லீட்ஸ் மட்டும் பார்க்கணுனாலும் ஹாட் லீட்ஸ் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி இதெல்லாம் ஹாட் லீட்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் சிஎஸ்வி, நீங்கள் மொத்த ரிப்போர்ட்டையும் நீங்கள் ஒரு எக்ஸல் சீட்டாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் நமக்கு இந்த மாதிரி எக்ஸல் சீட்லேயும் நீங்கள் மொத்த லீட்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே போய் நீங்கள் ஸ்டேட்டஸ் மாற்றினாலும் எடிட்டில் போய்ட்டு ஏதாவது ஸ்டேட்டஸ் மாற்றினாலும் நீங்கள் ஸ்டேட்டஸ் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே என்டர் இப்போ இது வந்து என்டர் பண்ண கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்கும் எந்த வண்டி அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நீங்கள் வண்டி நேமை டைப் பண்ணிவிட்டு ஸோ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இங்கே நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கலாம். இப்போ என்டரில் யார் இருக்காங்க, ஃபாலோ அப் யார் இருக்காங்க, கன்ஃபார்ம் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இங்கே என்டர் கிளிக் பண்ணால் ஸோ மொத்தமாக 8 பேர் இருக்காங்க என்டரில். ஸோ கன்ஃபார்மில் 2 பேர் இருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் ஸ்டாக் யாராக இருக்காங்கன்னா வெயிட்டிங் ஃபார் ஸ்டாக். ஸோ இங்கேயே நீங்கள் ஃபில்டரும் பண்ணிக்கலாம், ஸ்டேட்டஸ் வைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அவங்க நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே கன்வெர்ட் டு சேல் கொடுத்து அதையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக உங்கள் கஸ்டமர்ஸுடைய மேனேஜ்மெண்ட் இங்கே ரொம்ப ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணதுக்கப்புறம் வியூவில் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே செப்பரேட்டாக எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே போய்ட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கம்மிங் டு ஜாப் சீட், இப்போது நம்ம வந்து சர்வீஸ் கூப்பன் நம்ம எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அந்த சர்வீஸ் கூப்பன் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த சர்வீஸ் கூப்பன் கொண்டு வந்து கஸ்டமர் உங்கள்கிட்ட வந்து ஜாப் சீட் லைக் அந்த அவங்களுடைய வண்டியை வந்து சர்வீஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வராங்க, இங்கே ஜாப் சீட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு கிரியேட் ஜாப், வியூ ஜாப், சம்மரி, சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ நான் கிரியேட் ஜாப் கொடுத்தேன்னா இப்போது இங்கே நீங்கள் கஸ்டமருடைய நம்பரை வச்சே நீங்கள் சர்ச் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க கஸ்டமர்ஸ், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் மொபைல் நம்பர் வச்சு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணேன்னா ஸோ இங்கே எனக்கு நான் ஆல்ரெடி அந்த கஸ்டமர் நான் ஆட் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு நோ மேட்சஸ், ப்ளீஸ் என்டர் டீட்டெயில்ஸ் மேனுவலி பிலோன்னு வந்துடும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஆட் பண்ண லைக் அந்த மாதிரி டைமில் நீங்கள் கஸ்டமருடைய நேம்,
இமெயில் இதெல்லாம் அட்ரஸ் எல்லாம் ஆப்ஷனல். அவங்க பிராண்ட், மாடல், கலர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னென்ன ஃபில் பண்ணுமோ ஃபில் பண்ணிவிட்டு அது ஃப்ரீயாக, பெய்டா, இல்லை ஆக்சிடென்டலாக இதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டு எத்தனை கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு, ஸோ அவங்களுக்கு எஸ்டிமேட் டெலிவரி நீங்கள் எப்போ கொடுக்கலாம். ஸோ கம்ப்ளைண்ட், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் சேஞ்ச், இப்போது கம்ப்ளைண்ட் நான் என்டர் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் இருக்குல்ல, ப்ளஸ் கிளிக் பண்ணணும். ஸோ ஆயில் சேஞ்ச், பிரேக் சேஞ்ச், ஸோ என்னென்னா வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டன் பண்ணிட்டு இது யார் ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம இங்கே ஆட் பண்ணிப்போம் பார்த்தீங்களா எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அது ட்ராப் டவுன் வந்துடும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிவ்யூ கொடுத்து இங்கே எல்லாமே என்டர் பண்ணிட்டு ரிவ்யூ கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணாத கஸ்டமருக்கு, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் நம்ம டேட்டா பேஸில் ஆட் பண்ணியிருக்கோம்னா ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி வந்துடும், எல்லாமே ஃபெச் ஆகி வந்துடும். கஸ்டமர் நேம், நம்பர், அட்ரஸ், அவங்க என்ன வண்டி வாங்கியிருக்காங்க, ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த ஃப்ரீயில் கூப்பன் சொல்லிட்டு இங்கே பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அப்படி பிளிங்க் ஆச்சுன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கூப்பன் இருக்குது. ஸோ இங்கே ஃப்ரீ கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இங்கே காட்டிடும். இப்போ நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃப்ரீ சர்வீஸ் வந்து இந்த மந்த் 18 அவங்களுக்கு இருக்குது, அது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூப்பன் இது, ஸோ ஃபஸ்ட்டு கூப்பன் இருக்குது. ஸோ அப்போ ஃப்ரீ கூப்பன்லேயே நீங்கள் வந்து ஃப்ரீ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எத்தனை கிலோமீட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் 1000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, எப்போ நீங்கள் டெலிவரி கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க, ஸோ 2 டேஸில் தரீங்கன்னா 13 ஸோ சேம் திங் கம்ப்ளைண்ட் நான் இப்போ சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸிக்யூட்டிவ் செலக்ட் பண்ணிட்டு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ரிவ்யூ எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஷீட் டவுன்லோட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த ஜாப் ஷீட் டவுன்லோட் ஆயிரும். இந்த ஜாப் ஷீட் நீங்கள் பிரிண்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஜாப் ஷீட்டில் கஸ்டமர் டீட்டெயில்ஸ், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், சர்வீஸ் டீட்டெயில்ஸ், இது நீங்கள் மேனுவலாக ஏதாவது நீங்கள் எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் கஸ்டமரோட சைன் வாங்கிக்கலாம். ஸோ இதே நீங்கள் பிரிண்ட் போட்டு கொடுத்துடலாம். ஸோ சேம் திங் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் கஸ்டமருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாப் சைட் ஆட் பண்ணோன்னே இங்கே வியூ ஜாப்ஸில் உங்களுக்கு வந்து அது க்யூவில் வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு வண்டி நீங்கள் ஜாப் சீட் ஆட் பண்ணிக்கிங்கன்னா க்யூவில் வந்து நிற்கும். ஸோ இந்த க்யூ வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டி வந்து அடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கஸ்டமருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாதிரி இருக்குல்ல, இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமர் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே கார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெஹிக்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய வண்டி டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற ஸ்பேனர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்வீஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சேம் திங் நீங்கள் ஸ்டேட்டஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த வண்டி வந்து க்யூவில் இல்லை, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த க்யூங்கிறத டபிள்யூஐபிங்கிறது ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சேவ் ஆயிரும். ஸோ இப்போது இந்த வண்டி வந்து லைக் எப்படின்னா இப்போது நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் இன்னும் அகைன் நீங்கள் ஆட் பண்ணாலும் இந்த வியூ கம்ப்ளைண்ட்ஸில் போய்ட்டு புதுசாகவும் நீங்கள் ஏன்னா நீங்கள் வண்டி நீங்கள் லைக் அவங்களுடைய சர்வீஸ் பார்த்ததுக்கப்புறம் அடிஷ்னலாக ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போது இந்த வண்டியை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போது என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்டஸ் இந்த அகெயின் இந்த ஸ்பேனர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜாப் ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட் நீங்கள் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணுறப்போ உங்களுக்கு அமௌண்ட் கேட்கும். ஓகேவா, ஸோ ப்ரீ டிஃபைன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஆப்ஷன் காட்டும். இப்போது இங்கே இன்ஜின் ஆயில் சேஞ்ச், இந்த ப்ரீ டிஃபைன் சார்ஜஸ் நீங்கள் எப்படி ஆட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1000 rupees. ஸோ குவான்டிட்டி ஒன்றுனா 1, 2 குவான்டிட்டினா 2 குவான்டிட்டி போட்டு இங்கே ப்ளஸ் இருக்குல்ல, ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ ஆயில் சேஞ்ச் நான் குவான்டிட்டி 2 போட்டிருக்கேன். ஸோ ஒரு குவான்டிட்டி 1000 rupees. ஸோ மொத்தம் 2000 ரூபா. ஸோ லேபர் சார்ஜஸ் எதாவது இருந்துச்சுன்னா லேபர் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எவ்வளோ அமௌண்ட்டோ அதை நான் என்டர் பண்ணிவிட்டு சேம் திங் ஆட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக ஸ்பேருக்கு 2000, லேபருக்கு 400, மொத்தம் 2400 ரூபா. நான் சேவ் அண்ட் கம்ப்ளீட் ஜாப் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணேன்னா சேம் திங் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய வண்டி வந்து சர்வீஸ் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே பிரிண்ட் ப்ரோஃபார்மா இன்வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேவா, ஸோ அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு டவுன்லோட் ஆகும். நான் அதை ஓப்பன் பண்ணுறப்போ ஸோ இங்கே அவங்களுக்கு நம்மளுடைய சார்ஜஸ் எல்லாமே ஸோ கஸ்டமர் டீட்டெயில்ஸ், வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ், நம்ம ஆட் பண்ண ஸ்பேர் அமௌண்ட், லேபர் அமௌண்ட், ஸோ டோட்டல் 2400 ரூபா. ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் போட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வண்டி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நீங்கள் டெலிவர் மார்க் பண்ணோம்னா அகெயின் ஸ்பேனர் கிளிக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டுங்கிறத டெலிவர்னு மாற்றிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் இதோட ஃப்ளோ.
ஸோ ஃபஸ்ட்டு வண்டி வந்தோடனே இன்க்யூவில் இருக்குது. இன்க்யூலேருந்து நீங்கள் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மாற்றுறீங்க, அதை கம்ப்ளீட் மாற்றுறீங்க, வண்டி டெலிவரி ஆனோடனே டெலிவரி மாற்றுறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கம்பல்சரி ஒரு வண்டி உள்ளே வந்தோடனே அது முடிஞ்சோடனே டெலிவரி மாற்றிடுங்க. ஓகேவா? இல்லைனா உங்களுக்கு வந்து இன்க்யூவில் வந்து உங்களுக்கு ஜங்காய் நின்றோம். ஓகே ஃபைன், அவ்வளோதான். ஸோ ஒரு ஃப்ளோ இதுதான். நீங்கள் இதிலே வந்து கஸ்டமர்ஸ் நீங்கள் ஜாப் சீட்லேருந்து உங்களுக்கு லைக் அந்த அமௌண்ட் இன்வாய்ஸ்லேருந்து எல்லாமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போது இங்கே நீங்கள் சார்ஜஸ் எப்படி நீங்கள் ஆட் பண்ணணுன்னா, இங்கே மேலே உங்களுக்கு வந்து சார்ஜஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே சார்ஜஸ் போயிட்டு இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் சேஞ்ச், இது சர்வீஸ் கேட்டகரியில் வருதா லேபர் கேட்டகரியில் வருதா? ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் மீன்ஸ் அது எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ஜாப் சீட்டில் கம்ப்ளீட் மாற்றுறப்போ வர ட்ராப் டவுன்லாம் வந்துடும். ஸோ இப்போ லேபர் ஆட் பண்ணுறனாலும் லேபர் சார்ஜஸ் கேட்டகரி லேபர் 100 rupees ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே சம்மரி ரிப்போர்ட். ஸோ சம்மரியில் இங்கே பார்த்துக்கலாம் இந்த மந்த் எவ்வளோ ஜாப்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் இன்கம் வந்திருக்கு, சர்வீஸில் எவ்வளோ அமௌண்ட் இன்கம் வந்திருக்கு, லேபரில் எவ்வளோ அமௌண்ட் இன்கம் வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதை. ஸோ ஓவரால் ஜாப் சீட்டோட ஃப்ளோ இதுதான் உங்களுக்கு. ஸோ இதுலேயே நீங்கள் சேல்ஸ், லீட்ஸ், ஜாப் சீட் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அலர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அலர்ட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து அப்கமிங் சர்வீஸ் லைக் இந்த இடத்துல உங்களுக்கு அலர்ட் காட்டிடும். இப்போ இன்றைக்கி வந்து லைக் இன்னையிலேருந்து நெக்ஸ்ட் அப்கமிங் 7 daysல யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது இருக்குது, லைக் என்னென்னா இப்போ அடுத்த ஒரு வாரத்தில் வந்து யாருக்காச்சும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் முடிகிற மாதிரி இருக்கும், வந்து வண்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்டிடும். ஸோ இங்கே அலர்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு டேரெக்டாக கால், வாட்ஸ்அப்பில் நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ ரெடீம்ங்கிறது இது நீங்கள் வந்து லைக் இப்போ ஒரு கஸ்டமர் அவங்களுடைய சர்வீஸ் கூப்பன் கொண்டு வராங்க, அதை நீங்கள் ரெடீம் பண்ணுறோம்னா இங்கே நீங்கள் மேனுவலாக ரெடீம் பண்ணிக்கலாம். பட் இது மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் ஜாப் சீட் போடுறப்பே நம்ம வந்து இங்கே நம்பர் டைப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறப்பே ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து ரெடீம் ஆயிரும். ஸோ இங்கே மேனுவலாக பண்ணாலும் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, ஸோ நம்மளுடைய இந்த லைக் இந்த போர்ட்டலில் நீங்கள் ஒரு ஆப்பாகவும் இங்கே இன்ஸ்டால் ஆப்னு இருக்குது. உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆப் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இன்ஸ்டால்னு கேட்கும். ஸோ இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகி வந்துடும். இது நீங்கள் உங்கள் ஹோம் பேஜ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.